ஹைடா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி ஜங்குக்கும் ஒன் ஷாட் வந்துருச்சு. அண்ட் ஹாப்பி நியூ இயர் பர்பிள்ஸ். ஸோ இந்த இயர் ஜேர்னி உங்களுக்கு எல்லாருக்குமே பெஸ்ட்டாக அமையணும்னு நான் கார்டுக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேடா, நம்ம அப்படியே ஹாப்பியாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா ஓவர் ஷை மை பொண்டாட்டி. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மை லவபிளா ரொமான்டிக்கா அப்படி பார்க்கலாம். ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் தான் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக. ஏய் என்னடி கல்யாண பொண்ணு இப்படி அரைஞ்ச மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன கன்றாவி லுக்குடி இது? ஐய எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு என்னடி ஃபேஸை இப்படி வச்சிருக்க? அது ரித்தி. சொல்லு. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு, பயமாக இருக்குடி. ஏன் எதுக்கு பயம்? இல்லை கரெக்டாக தான் நான் முடிவெடுத்திருக்கேனா எனக்கு தெரியல. ஏய் என்ன நிலமையில வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்னடி ஜங்குக்கு என்ன நல்லவர் தானே? இல்லை 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 அப்படி சொல்லலை, அவர் நல்லவர் தான். ஆனால் அவசர அவசரமாக ஒரு வாரத்துக்குள்ள நடக்குதுல்ல, அதான் ஒரு மாதிரி. என்ன ஒரு வாரத்துக்குள்ள நடக்குது? உனக்கு ஜங்குக்கு தெரியும்ல? அப்பா கூட பேசியிருக்காரு, ஆனால் நேரில் இப்போ தாண்டி பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தார். ஓ இல்லை அழகாக இருந்தார், பயமாக இருக்குடி. அதுதான் பேசுறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்கல்ல, பேசுனியா இல்லையா? பேசுனதானே? அது என்னடி திருன்னு முழிக்கிற? பேசுனதானே? பேசணும். அப்புறம் இதுக்கு இந்த ரியாக்ஷனு? அப்புறம் என்ன? யாரு ஜங்குக்கு ரொம்ப நல்லவர், செம்ம அழகா இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு நிறைய ப்ரப்போஸ் வந்திருக்கும். அதையும் தாண்டி அம்மா அப்பா பார்க்குற பண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அப்ப நினைச்சு பாரு எவ்வளோ நல்லவரா இருப்பாருன்னு. ஸோ இந்த சான்ஸை விட்டுறாது. ஓகே? சரி. ஸோ ஏன்டி இப்படி வாய்ஸ் எத்த பூச்சியா இருக்க? இதுலே தெரியுது ஜங்குக்கு ரொம்ப பாவம். நீ என்ன லட்சணத்துல பேசியிருப்பேன்னு. ஏய் அது இதடி, அதை பத்தி நினைக்கும் போதே பயமா இருக்கு. இதுக்கடுத்து அவர் கூட தான் பேசணும். ஆமா அவர் கூட தான் பேசணும், ஏன்னா அவர் உன் புருஷன் இல்ல, நீ பேசிதான் ஆகணும். அது என்னடி புருஷன்னு சொன்னோன்னே ஷை ஆகுற? இங்க பாருமா, நீ ஷை டைப்புன்னு தெரியும், இதுக்குன்னு ஓவரா ஷை ஆகாதுடி. பாவம் அவர் கூட கொஞ்சம் நல்லா பேசு. ஏய் இந்த டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அயன்மா ஷோ எவ்வளோ அழகா இருக்கா என் பொண்ணு. என்ன எதுக்கு என் பொண்ணு கட்டி பிடிக்கிறா? மிஸ் யூமா. நீயும் அப்பாவும் இந்தியாவுக்கு போயிடுவீங்க, அப்புறம் நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருப்பேன். யார் சொன்ன நீ தனியாக இருப்பேன்னு? ஜவுக் தம்பி உன்னை பார்த்து பாருல நல்லா. என்ன பேச்சு இது? இங்கே பாரு, ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் இப்படி உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? எங்கே போயிட போகிறோம் நானும் அப்பாவும்? ஜவுக் தம்பிக்கிட்ட சொன்னால் டிக்கெட் போட்டு விடுவோம், நாங்கள் 2 பேரும் வந்து அப்பப்போ உன்னை பார்த்துட்டு போக போகிறோம், அவ்வளோதானே. இங்கே பாரு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? சரிம்மா. சரி கிளம்பு, என்ன அவளை கிளப்பி கூட்டிட்டு வா. ஓகேம்மா. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் சைடு வந்தா, பா என்ன அழகா இருக்க ஏஜே, அழகண்டா அழகே நீ. பிரம்மன் செய்த சாதனை நீ மட்டும் தாண்டா. நான் படையும் போது கடவுள் பார்த்து பார்த்து படைச்சிருப்பாரு போல. என்ன அழக பா, எனக்கே அழகை கண்டா பொறாமையா இருக்கே. அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் எப்படி ரோட்ல நடமாடுதுன்னு தெரில. இன்னைக்கு எத்தனை பேரை சாவடிய போறேனோ எனக்கே தெரிலப்பா. நீ இந்த கம்பளை போடலாமா இல்லை இந்த கம்பளை போடலாமா? 2 துடுமே அழகா இருக்கு. இல்லை எனக்கு புரியல, நான் மாப்பிள்ளையா இல்லை அந்த பரதேசி நாய் மாப்பிள்ளையா? எப்படி நின்று அளவம் காட்டிக்கிட்டு இருக்கான்? எதுக்குமா இவனெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க? டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? அவன் தான்டா தொண மாப்பிள்ள, கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே. ஏன்னா முடிகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. ரொம்ப கன்றாவி என்ன அளவு பண்ணிட்டு இருக்கான் கண்ணாடி முன்னாடி நின்று. ஏய் தகல என்னடா பண்ற? டே மச்சான் எப்படிரா அழகா இருக்கேனா? மச்சான் இந்த கம்மல் ஓகேவா இல்லை இந்த கம்மல் ஓகேவா? 2யுமே போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு.
ஓ, கோமாளி மயிறு மாதிரி இருக்குது. எதுக்கு எதுக்கு இப்படி ஓவராட்டம் நின்று பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை புரியல, நான் தான் இங்கே கல்யாண மாப்பிள்ள, நீ இல்லை. டேய், கல்யாண மாப்பிள்ளையா இருந்துட்டு போடா, ஆனால் துணை மாப்பிள்ள நான் தானே. இன்னும் பொண்டாட்டி மட்டும் தான் பாப்பா. என்ன எத்தனை பிள்ளைங்க பார்க்குங்க, அப்போ அழகா இருக்க வேணாமா? என்ன எலவோ அன்னி தொலை, என்ன பண்ணுறது? ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே மிரர் கிட்ட வந்து பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். டே மச்சான், நான் பார்த்துட்டேன்டா, நான் பார்த்துட்டேன். என்ன எலவா பார்த்தேன்? நீ இப்போ ஷையான தானே? ஓ இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லையே சொன்னான். ஷையெல்லாம் ஆகலை. டேய் ஷையானடா, என்ன உன் பொண்டாட்டி எனக்கு வந்துருச்சோ? ஆமாம் மச்சான், கண்ணுக்குள்ளே இருக்கான். ஒரு வாரம், இந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இந்த வெட்டிங் டேக்காக நான் எவ்வளோ காத்துட்டு இருந்தேன் தெரியுமா மச்சான்? ஃபைனலி நீ வந்துருச்சு. டேய் எதுக்குடா எப்படி? அதான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கொடுத்தோமே, ஒரு வாரம் நல்லா ஜாலியாக கடலை தானே போட்டிருப்பேன். ஆமாம் நொட்டுச்சு. என்னாச்சு? ஓ கடுப்பை கலப்பாத மச்சான். சரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசலான்னு நானும் ட்ரை பண்ணா, பா சுத்தம்டா, சரியான சுத்தம். சைட் டைப்புன்னு தெரியும், அதுக்குன்னு மெசேஜில் கூடவா? அப்பாப்பா, சாப்பிட்டியான்னு போட்டா என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சும்மா. இந்த ஒரு வாரத்தில் மட்டும்தாண்டா கொட்டியிருக்கா அந்த மெசேஜில். சரி ஓகே, ஃபைனலாக ஒரு 2 days முன்னாடி பியூட்டி பொண்டாட்டின்னு போட்டேன், அவ்வளோதான். அடுத்த ஆன்லைன் பக்கம் ஆளையே காணோம். அதுக்கடுத்து இன்னையாச்சும் பார்க்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டாடா. ஐயோ என்னடா சொல்கிறேன்? அப்போ ஃபஸ்ட் நைட்டில் ரொம்ப கஷ்டம் போலியே. பாவம் மச்சான். எப்படியும் ஒரு 5 வருஷம் ஆகும்டா நீ ஃபஸ்ட் நைட்டு கொண்டாட. இரு வாயெல்லாம் வைக்காதண்ணா. டேய் கனவு கோட்டெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன்டா, எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி வாய் வைக்காத. ஏன் மச்சான், உண்மையை சொல்கிறேன், இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டம்டா. மயிறு அப்படிலாம் கிடையாது. ஏதாவது அப்படி இப்படின்னு நல்ல விதமாக பேசி ஒத்துக்க வச்சிருவேன். அதெல்லாம் நடக்கும். நடக்காதுன்னு சொல்கிறேன்ல, நடக்கும்டா. நடக்காது மச்சான், நடக்கும்னு சொல்கிறேன்ல மயிறு, நடக்காதுடா. டேய் என்னடா நடக்கும் நடக்காதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஜேகே சீக்கிரம் வாடா, என்னடா விளாண்டுட்டு இருக்கீங்க? மா வரேம்மா. இருக்குடா உனக்கு நடத்தி காட்டுறேன் நாளைக்கு. வெறுத்து விறுவிறுத்து காலெல்லாம் தூக்கிட்டு வரேன் பாரு முறுக்கிட்டு, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ. டேய் உன் எதிர்காலம் இப்பயே என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுதா, சத்தியமாக சொல்கிறே உருப்பிடாது. இப்போ ஜேகேவும் மறைச்சிட்டே அப்படியே போயிடுறான். ஸோ போய் ஸ்டேஜில் நிற்கிறான். சர்ச்சில் தான் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ். ஜேகே அப்பாவும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும், பட் நீங்கள் ஜங்குக்கை பார்த்தது கிடையாது. உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அவனை பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களை பற்றி சொல்லணும்னா சரியான ஷை டைப்பு. ஸோ அதனாலேயே ஜங்கு கூட பேசியிருக்க கூட மாட்டீங்க. டைம் தான் பார்த்துருப்பீங்க, அடுத்து மேரேஜில் பார்க்க போகிறது தான். நீங்கள் வேற ஒரு தமிழ் பொண்ணு இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் ஷை ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஜங்கு கூட அவ்வளோவா பேசினது கிடையாது. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்டேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக உங்கள் அப்பா உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே ஒரு ஒயிட் கலர் சாரீ போட்டு செம்ம அழகாக வரீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். பா என்னவா ஏஞ்சலே தோத்துரும் போலியே, அழகாக இருக்கா. ஐயோ இவளை இப்போ பார்க்கும் போதே ஏறுது. இல்லை நைட்டெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. ஆனால் இவளை நம்ம ஸ்டைலில் மடக முடியாது, நான் வேறு மாதிரி பார்த்துக்கிறேன் டிவனிய. ஐயோ இது ஃபுல்லாக எனக்கா? கொஞ்சோண்டு அந்த ஹிப்பு என் கண்ணை பறியுதுடா ஜேகே. எப்படி வளர்த்து வச்சிருக்கானுங்க பிள்ளைய. தம்பி தம்பி கையை பிடிப்பா. சாரி அங்கிள், மறந்துட்டேன். சரிப்பா பத்திரமா பார்த்துக்கணும் என்ன. ஐயோ அங்கிள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்ட்ஸை வாங்கிட்டு அப்படி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். ஜங்குக்கு உங்கள் ஹேண்ட்ஸை விடவே இல்லை. ஐயோ என்ன இவர் இப்படி பண்ணுறாரு? அங்கேருந்து வரும்போதே என்னை பார்த்துட்டே இருக்காரு. அப்பா கை தராங்க, அதை கூட கவனிக்கலை இவர். ஷோ அன்றைக்கி பிளாக்லாம் அழகாக இருந்தார், எனக்கு இந்த ஒயிட் சூட்டில் ரொம்ப அழகாக இருக்கார். ஆனால் என் கையை ஷோ எடுக்கலாமா? எதுக்கடி இப்போ கையை உருவிக்கிட்டே இருக்க? அது என்ன பேசுகிறாரு? இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கடி பொண்டாட்டி. அது என்ன பேசுகிறாரு? அது என்னடி இப்படி ஷையாகிற? ஐயோ அப்படிலாம் ஆகாதம்மா, அப்புறம் இங்கே போகிறதுக்கு முன்னாடியே கிஸ் அடிக்க போகிறேன். என்ன பேசுறீங்க? ஃபாதர் இருக்காரு. அவர் இருந்தால் என்னடி
நான் என் பொண்டாட்டி கூட பேசுகிறேன். அம்மா நேற்று ஏய் ஃபாதரை பாரு மச்சான். ஓ ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்காரு. ஓ இரு மூட்றா. ஃபைனலி ஓகேலாம் வாங்கிட்டு ஸோ 2 பேரும் ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கா தட நடுங்குது. ஜங்குக்கு புரியுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துங்க உங்கள் ஃபோர் ஹெட்டில். ஏய் என்ன முட்டை கண்ணை வச்சு முழுகிற? ஏதோ பயப்படுறேன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே கொடுத்தேன். என்ன தேங்க்ஸ். போகலாமா? ம். ஃபைனலாக மேரேஜெலாம் முடிஞ்சு நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கீங்க நீங்களும் ஜங்குக்கும். ஜங்குக்கு தனியாக ஹவுஸ் வாங்கியிருப்பான். ஸோ மேரேஜுக்கு அப்புறம் நான் தனியாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அங்கே தான் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்களா தேம்பி அழுதுட்ருக்கீங்க உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டே வரான். ஏய் என்ன நான் எவ்வளோ நேரம் அழுகுவேன்? ½ அன் ஹவர் அழுதுகிட்டே தாண்டி இருக்கேன். இல்லை இதுக்கடுத்து பார்க்க முடியாதுல்ல அம்மா அப்பாவை. அதான் ஏய் என்ன டிக்கெட் போட்டால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன? இல்லைங்க நீங்கள் எந்திரிச்சோடனே அம்மாவை தான் பார்ப்பேன். இதுக்கடுத்து பார்க்க முடியாதுல்ல. அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஜங்குக்கு தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு ஏய் பாடி கண்டிப்பாக எல்லா ஒரு கேர்ள்ஸும் கடைசி வரைக்கும் ஃபேமிலியோடு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஸோ இது காமன். கண்டிப்பாக இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும் புரியுது. ஆனால் சீக்கிரம் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ம் சரிங்க. இது ஓகே ஃபைன் தானே. அழுகாது என்ன? ம் அழுகல. ஆனால் சரி ஓகே ஒன்றும் இல்லை எல்லாம் நார்மல் ஆகிடும். எனக்கு கொஞ்சம் டேஸில் உனக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும். பாடி சும்மா என்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பேசிக்க வேணாம். ஜஸ்ட் நார்மலாக அப்படி பேசு. ஓகேவா? என்ன வேணுமோ ஹெசிடேட் பண்ணாமல் என்கிட்ட கேட்கணும். ஓகேவா? ஃப்ரீயாக இருடி நார்மலாக இரு. ஓகேவா? சரிங்க சரிங்கன்னு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டாத. உங்கள் அப்பாட்ட எப்படி கேட்பியோ அதே மாதிரி நீ என்கிட்ட கேட்கணும். ஓகேவா? இல்லை கேட்பேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ கண்டிப்பாக கேட்குறேன். குட். அப்படி தான் இருக்கணும்ண்ணா. ஃபைனலாக ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் காரை விட்டு இறங்கி பார்க்குறீங்க. நான் லக்கேஜ் கொண்டுட்டு வரேன். ஏய் நீயே தம்மா தூண்டு இருக்க. உன் சைஸுக்கு இருக்கு. நீ எப்படி தூக்கிட்டு போவ? இவ்வளோ குட்டி கையை வச்சுட்டு இந்த கை பாரு அப்படியே குழந்த மாதிரி இருக்கு. சங்கு அது என்னடி எதுக்கு எடுத்தாலும் சரியாகிட்டே இருக்க? உண்மையாக தானே சொன்னேன். உண்மையாக சொல்லு. இந்த கை குழந்த மாதிரி தானே இருக்கு. அது அது நான் போகிறேன். நீ என்கிட்ட இருக்கு. எங்கடி போவ? அது ஆமாம் அது இரு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அது ஓரளவு சிம்பிளாக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது குட்டியாக. பிடிச்சிருக்கா? நான் இப்படின்லாம் டெக்கரேட் பண்ண சொல்லலை. லைட்டாக ஏதோ சிம்பிளாக இருக்கட்டும்னு சொன்னேன். ஓகே தானே உனக்கு? இல்லை ஜங்குக் ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியாக நீட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. என்ன ஜங்குக் ஒரு ரூமு தான் இருக்குது? ஆமாம் ஒரு ரூம் தான் இருக்குது. கீழே சின்ன கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. யாராச்சும் வந்தால் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஓகேவாடி? இல்லை மேலே ஒன்று தான். ஏன் ஒன்று தான் இருக்கும்? 2 பேர் தானே இருக்கும். அது அது எப்படி 2 பேரும்? ஏண்டி கல்யாணம் ஆயிடுச்சுல. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றா தானே இருக்கணும். அது ஆமாம் ஒன்று தான் இருக்கணும். ஏண்டி எது கேட்டாலும் ரியாக்ஷன் ஒரு மாறி போகுது. என்னாச்சு? நோவஸாக இருக்கியா என்ன? இல்லை அப்படிலாம் இல்லை. சரி ஓகே போய் டெஸ்ட் சேஞ்செலாம் பண்ணி வைப்போம். சரிங்க. நீங்களும் ரூம்குள்ளே போய் அப்படியே டோரெல்லாம் சாத்திக்கிறீங்க. அச்சோ அவர்கிட்ட நிற்கும் போதே மூச்செல்லாம் வாங்குது. ஆமாம்ல ஒரு ரூம் தான் இருக்கும். 2 பேரும் தான் தூங்கணும். ஷோ அவர் தெளிவாக தான் இருக்காரு. நான் தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஷோ கொஞ்சம் சேஃபாக இருடி. எவ்வளோ நேரம் மாற்றிட்டு இருப்ப? இதோங்க வந்துட்டேன். சரி ஓகே ஆர்டர் ஏதாச்சும் பண்ணட்டுமா? இல்லைங்க நானே சமைச்சிட்றேன். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு. ஆன்ட்டி சொன்னாங்க நீ சமைப்பியாமே நல்லா. ஓகே உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேணா நான் ஆர்டர். இல்லை பரவாயில்ல நான் சமைச்சிக்கிறேன். ஓகே எவ்வளோ நேரம் ஆகும்டி சமைக்கிறதுக்கு? ஜம்பு இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ரொம்ப பசிக்குது. அதான் இதோ 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்குள்ளேயுமா? ஆமாம். ஸோ நீங்களும் வேகமாக போய் கடகடன்னு சமைக்கிறீங்க.
ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸில் முடிச்சிடுறீங்க. ஏய் எப்பட்ரி? இல்லைங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்களா அதான். சரி ஓகே. அதுக்குன்னு இப்படியா வேக வேகமா? அது இல்லைங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டீங்க அதான். அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் நீ சூப்பராக சமைப்பேன்னு ஆண்டி சொன்னாங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லை அது நான் சொல்லிக்கிறேன். ஓகே ரிவ்யூ நான் கொடுக்குறேன், நீ சாப்பாடு வை. ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபுட்டு போடுறீங்க. என்ன நின்றுட்டே இருக்க, நீயும் சாப்பிடு. இல்லைங்க அது உட்காந்து சாப்பிட்றீ. சரி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி பொண்டாட்டி. உண்மையை சொன்னால் வேறு லெவலில் சமைக்கிற. எங்கள் அம்மா கூட இப்படி சமைக்காது. ஐயோ ஆண்டி நல்லா சமைப்பாங்க. ஒன் டைம் சமைச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கேன். அவங்க அளவுக்குலாம் இல்லை. ப்ராமிஸாடி எங்கள் மீ சரியாக சமைக்காது, எங்கள் அப்பா கூட குறை சொல்லிட்டே இருப்பார். அச்சோ சங்குக்கு அப்பெல்லாம் இல்லைங்க, ஆண்டி நல்லா தான் சமைப்பாங்க. ஓ என்ன மாமியாருக்கு சப்போர்ட்டா? அது ரீடி என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்க போல. ஆமாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எதுது நாளைக்கு பார்த்துக்கலாம்ல, இல்லை மெய்ட்ஸ் ஏதாவது அரேஞ்ச்? இல்லைங்க வேணாம், இப்படி நாளைக்குன்னா போயிட்டே இருக்கும். அதான் நானே ஓரளவு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். அப்புறம் கஷ்டமாக இருக்காது இல்லையா, அதான். அப்புறம் கபோர்டு மட்டும் மேலே இன்னும் க்ளீன் பண்ணல. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பேக்கில் தான் இருக்குது, நான் சீக்கிரமாக எடுத்து வச்சிடுறேன். இன்னொரு பேக்கில் ஃபைல்ஸ்லாம் இருக்குமே, அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சிருடி. என்ன ஆஃபீஸ் ஃபைல்ஸு? இல்லைங்க நான் பார்த்தேன், அது கிட்டேயே போகல, நான் தள்ளி தான் இருந்தேன். அது அங்கேயே ஓகே பத்திரமா வச்சிரு, நான் கூட தெரியாமல் ஏதாவது வாட்டர் கீட்டர் ஊற்றிடுவேன் அப்படி சொன்னேன். எதுக்கிட்ட எல்லாத்துக்கும் நர்வஸ் ஆகுறேன் பாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கணும் புரியுதா? சரிங்க சரி ஓகே, உனக்கு ஒர்க் இருந்தால் பார்த்துட்டு சீக்கிரம் வா என்ன. சரி. ஸோ நார்மலாக பேசு. ஸோ ஃபைனலாக நீங்களும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஸோ ஜங்குக்காக மில்க் எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா லேப்டாப்பில். உங்களை பார்த்தோன்னே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறான். வந்துட்டா ஜேகே ஆரம்பிடா. ஷோ என்ன அழகாக இருக்கா. நேரம் முன்னாடி பண்ண. இல்லைங்க கிச்சன் ஒர்க்காக தான். ஓ சரி. என்ன கையில்? பாருங்க ஆண்டி சொன்னாங்க நீங்கள் நைட்டு பால் குடிப்பீங்கன்னு, அதான். ஓ எங்கள் அம்மாட்ட என்னை பற்றி கேட்குற போல. அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதில்ல, அதான். சரி வா உட்காரு பால் கொடு. என்ன டம்ளர் கொடுமான்னு கேட்டேன். ஆஹா டபுள் மீனிங்லாம் புரியும் போலையே என் செல்லத்துக்கு. என்னங்க சொன்னீங்க? இல்லை சும்மாடி மில்க் கொடு. நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணால் தானே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். என்னங்க சொன்னீங்க? இல்லை ஒன்றும் இல்லைம்மா, செம்மையாக இருக்கு மில்க்கு. சூப்பர். எங்கள் அம்மாவோட போதுங்க. போதுமா? சரி டம்ளர். ஸோ நீங்களும் அப்படியே அதை வாங்கி ஓரமாக வச்சுட்டு ஸோ இப்போ 2 பேருக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கா ரொம்ப நர்வஸாக இருக்குது அது. அப்புறம் என்ன, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதா? தூங்க போகிறாளா? ஐயோ ஜெயே விட்டுறாதடா. இல்லாடி அது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க தான் போறியா என்ன? அது ஆமாங்க. ஆமாம், வேற என்ன பண்ண போகிறோம்? தூங்கலாமே. ஏன்டி இன்னைக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? எங்க எதுக்கு கிட்ட வரீங்க? அது இல்லாடி நீ பார்த்த உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா உன் ஃபோட்டோவை காமிக்கும் போதே அப்படியே விழுந்துட்டேன்டி. அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே அவுட்டு. இன்னைக்கு இந்த ஒயிட் சாரியில் அப்பா பார்க்கவே பங்கமாக இருந்தடி. அதுவும் இந்த இடுப்பு. சங்குக்கு என்ன பண்ணுறீங்க? எங்க நான் கொஞ்சம் அது ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வச்சு தடவிக்கிட்டே பொறுமையாக உங்கள் கிட்ட வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பா என்ன ஸ்மெல்லு தூங்குதுடி. உண்மையிலே இந்த நைட்டுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா? அழுகு போல் காத்துக்கிட்டு இருந்தேன்டி. அவ்வளோ அழகாக இருக்கு பொண்டாட்டி. நான் பேசணுங்க உங்ககிட்ட. நான் பேசணும். லைட்டாக ஜங்குக்கு அப்படியே தள்ளியிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஏய் என்னாச்சு? என்ன எதுக்கு தள்ளின?
ஐயோ, சாரி சாரிங்க, சாரி தெரியாம. ஓகே ஓகே ஓகேடி, ஒன்றும் இல்லை. எதுவும் நினைக்கல. என்ன ஆச்சு? அது வந்து ஒரு மாதிரி புதுசாக இருக்கு, பயமா இருக்குங்க. இந்த விஷயத்துக்காக தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்ன அது வந்து ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். போக போக நான் பார்த்துக்கிறேன்டி, பிரச்சனை இருக்காது. இல்லைங்க, எனக்கு எனக்கு பயமாக இருக்கு. நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை. அதுக்கு 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 என்ன பண்ணலாம்? அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? ஸோ ஜங்குக் மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு. என்ன டைமா? எதுக்குடி அதெல்லாம், நான் பார்த்துக்கிறேன். ஓ, என்னவா, என்னென்னமோ நினச்சி வந்தோமே, இப்படி சொல்கிறா. டைம் வேணுமா? இது எதுக்குடி டைம்? நான் பார்த்துக்கிறேன். என்ன டைமாம்மா? எத்தனை நாளைக்கு? எவ்வளோடி வேணும்? ஒரு என்னென்ன 1 மணி நேரமா? இல்லைங்க, 1 நாளா? என்னென்ன 1 வாரமா இல்லை எப்போ? 1 வாரமாடி? ஒரு மாதம்? ஜேகே உன் பொண்டாட்டிடா, ஏன் கோபப்படுற? என்ன 1 மாதமா? ஆமாங்க, ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிடுவேன். அப்போ நம்ம 2 பேருக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து பேசி அப்படியே நம்ம போயிடலாம். எடுத்தோன்னே எதுக்கு இது? நம்ம கொஞ்சமாக மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஹக்கு, அப்புறம் ஃபோர்ஹெட் கிஸ்ஸு, அப்புறம் ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே எதுக்கு அவசரம்? எச்சகளை வாய் வச்ச மாதிரியே நடக்குது. என்ன 1 மாதமா? ஆமாங்க, ஒரு மாதம்தான். அதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். இப்போ ஜங்குக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு 1 மாதம்? ஆமாங்க. என்ன உனக்கு டைம் தானே வேணும்? ஆமாம், 1 மாதம்லாம் கிடையாது, 1 வாரம் தான். ஏங்க இல்லைங்க, அது 1 வாரம் தாண்டி. இல்லை 1 வாரம்லாம் கிடையாது ஜங்கு, ஒரு மாதம். 1 வாரம் தான் சொல்கிறேன்ல. இன்னும் கோப்படக்கூடாது. பாருமா, 1 வாரம் தான். என்ன அதுக்கு மேலே முடியாது, எனக்கு வேணும். அது ஜங்குக், அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு கொடுங்க ஜங்குக். இல்லை அதெல்லாம் முடியாது, 1 வீக் தான். என்ன நீ நினச்சிட்டு இருக்க? இதுக்கு போய் யாராச்சும் 1 மாதம்? அதெல்லாம் என்னால் முடியாது. ஒரு 1 வீக்கு ஜங்குக், எனக்கு தெரியாது, 2 வீக்ஸ் தான். என்னாலாம் முடியாது, இருக்க 1 வாரம் தான், அதுவே அதிகம். வேணா 1 நாள் எடுத்துக்கிறியா? நாளைக்கே வேணா? இல்லை நீங்கள் பாருங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா இதுக்கு அலோவே பண்ண மாட்டேன், எப்பயுமே பண்ண மாட்டேன். நான் ரூமுக்கே வர மாட்டேன், வெளில தான் இருப்பேன். இன்னசென்ட் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு எப்படி பண்ணுறா பாரு. கொண்டாகாத ராஜிக்கு. அதெல்லாம் வேணாம். என்னம்மா 2 வீக்ஸ் தானே, எடுத்து தொலைடி. நிஜமாவா ஜங்குக்? 2 வாரம் எனக்கு கொடுக்குறீங்களா? ஆமாம் கொடுக்குறேன், எடுத்து தொலை. நான் பண்ணுறது என்னென்னமோ நினச்சேனே. கடைசி நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் தானே. ஏன்டி இப்படி இருக்க? உங்கள் அம்மா சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். பாக்கெட்லாம் வாங்கி வச்சேடா ஜேகே, எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. அப்போ நான் தூங்கட்டுமா? தூங்கி தொலை. என்ன தூங்குமா? தூங்கு, உனக்கு என்ன? நீங்கள் எங்கே போகிறீங்க? உன் மேலே தான் எதுவும் பாய விட மாட்டேங்கிறேன். அட்லீஸ்ட் பாத்ரூமாச்சும் போக விட்றீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுக்கிறீங்க. ஜங்கு கடுப்பாகுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட வந்து படுக்கிறான். என்ன நான் தான் சொன்னல. என்ன அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அட்லீஸ்ட் நான் கட்டி பிடிச்சிப்பேன், எனக்கு தெரியாதுப்பா. இதாச்சும் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். என்னங்க அது? பண்ண மாட்டேன், படு. ஜங்குக்கும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜங்குக் வேகமாக கீழே கிளம்பி வரான் ஆஃபீஸ் போகிறதுக்கு. என்னங்க பேகுங்க? இன்னைக்கு நீங்கள் சீக்கிரமாக போகிறனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதில் கட்டிட்டேன், மறக்காமல் சாப்பிட்ருங்க. என்ன? ஓகேடி, அண்ணாட்டி போயிட்டு வரேன். என்ன? லவ் யூ. சரிங்க, பார்த்து போங்க. ஸோ ஜங்குக் போனவன் அப்படியே ரிட்டன் வந்து உங்களை டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறான். என்னாச்சுங்க பொண்டாட்டி? சொல்லுங்க. முன்னாடி என்னால் சுத்தமாக
நேற்று நைட்டு உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு இருந்த வெறிக்கு நைட்டே உன்னை முடிச்சிடலான்னு தோணுச்சு. இல்லை பண்ணல எதுவும் பண்ணல. இல்லடி, என்னால் சுத்தமாக முடியல. 2 வாரம்லாம் கஷ்டம்டி, ரொம்ப கஷ்டம். என்னை வாண்டி ஒரு வாரத்துக்குள்ளே யோசிடி. இல்லை உனக்கு எப்போ தோதோ அப்போ யோசி. கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுடி. என்ன சுத்தமாக முடியலை. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பெயினும் இருக்காது. ப்ராமிஸாக பெயினே இல்லாமல் பண்ணுவேன். உனக்கு பார்த்து பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் யோசிமா. கொஞ்சம் யோசிடி, எனக்காண்டி யோசி. உன்னால் முடியும். நீ ட்ரை பண்ண. கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ ஓகே மட்டும் சொன்னால் போதும், மித்ததை நான் பார்த்துக்கிறேன். அது நான் தான் 2 வீக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்க. அதே பிடிச்சி தொங்காதடி, கொஞ்சம் முயற்சி பண்ணி வாயேன். சரி யோசிடி எனக்காண்டி. சொல்லல என் புஜ்ஜு இல்லை சங்கக்கா. ஆமாம் செய்ய மட்டும் ஆவா, இது ஒன்றுக்கும். சரிடி போயிட்டு வரேன்னா. யோசிமா. சரிங்க. உங்களுக்கு ஜங்குக் சொன்னதான் மண்டேலே ஓடிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. அம்மா இதை பற்றி சொல்லும் போதே லைட்டாக பயமாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு வேற எனக்கு தெரியாது. அதனாலேயே நான் நோ சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இவர் என்ன இப்படி கெஞ்சுறாரு, கஷ்டமாகவும் இருக்குது. இது தப்பா என்ன? இப்படி பண்ணக்கூடாதா? நீங்கள் யோசிச்சுட்டே அப்படியே சோஃபாவில் உட்காடுறீங்க. அப்போ கரெக்டாக ரித்திக்கிட்டேருந்து கால் வருது. ஹலோ சொல்லு ரித்தி. ஹேய் என்னடி வாய்ஸே இவ்வளோ டயர்டாக இருக்குது? அப்போ நைட்டு ஃபுல்லாக ஒரே பிஸி போல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லையா? என்னடி சொல்கிற? என்னாச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? இல்லை உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன அப்புறம் என்ன? எதுவும் நடக்கலையா? ஏய் ஆனால் அம்மாவை எல்லாம் சொல்லி தானே விட்டோம். அது சித்தி. என்னடி என்ன பண்ணி வச்ச? ஒன்றுமே பண்ணலடி. அதான்டி எதுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருந்த? ஏய் என்னடி பேசுகிற? என்ன பேசணும்? என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சேன்னு சொல்லு. அது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. சரி அதான் டைம் கேட்டேன். என்ன டைம் கேட்டியா? அது ஏண்டி சோ பாவம் தெரியுமா ஜங்குக்? ஏய் என்ன நீ இப்படி சொல்கிறேன்? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா நைட்டு. அது ஒன்றும் உனக்கு புரியாது, விடு. என்ன எனக்கு புரியாதா? எனக்கு புரியாதா? ஏண்டி இப்படி பண்ணுற? இங்கே பாரு, என்னடி பண்ணுறது? அவர்கிட்ட வந்து பேசினாலே பயமாக இருக்குது. எனக்கு வேற அது எப்படி இருக்குமோன்னு நினச்சி பயமாக இருக்குது. ஏய் அதெல்லாம் நல்லா தாண்டி இருக்கும். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படியா தெரியும், விடு. எப்படி தெரியும்? அது நானும் என் பாய் ஃப்ரெண்டும். அடி பாவி, என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறியா நீ? சரி விடு, அதை நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்ல, அதுக்குன்னு மேரேஜுக்கு முன்னாடி தப்பு இல்லையா? கொஞ்ச மாதிரி பஞ்சாங்கமாக யாரும் இருக்க மாட்டாங்க. சரி விடு, இப்போ இந்த கதைக்கு வருவோம். இங்கே பாருடி, அவங்க கல்யாணம் ஆனால் ஹஸ்பண்டுக்குன்னு நிறைய ஆசைலாம் இருக்கும். இப்படிலாம் பண்ணேன்னா அவங்க பாவம் இல்லையா? பாவமா இது? ஐயோ பெரிய பாவம்டி. எந்த பாவத்தில் வேணாலும் விழுகலாம், ஆனால் இந்த பாவத்தில் விழுகக்கூடாதுமா. நீ என்ன பண்ணுற? சீக்கிரம் ஓகே சொல்லு. என்ன பாரு, பயப்படாத, நீ பாட்டில் கம்முன்னு படு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நிஜமாவா? அப்போ நான் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லையா? ஐயோ என்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக கேட்குறா. எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. அப்படியா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் கூட நினச்சேன் நான் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. சரி ஓகேடி. பயமாக இருக்காதுல்ல? அதெல்லாம் இருக்காதுடி. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஓகே சொல்லு. அவர். சரிடி. என்ன இவ எப்படி சொல்கிறா? அப்போ நம்ம தான் தப்பு பண்ணுறோம் போல. பாவம். சரி அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு ஓகே சொல்லிடலாம். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ண, அவராக கண்டிப்பாக கேட்பாரு. அப்படியே ஓகே சொல்லிடலாம். அதுதான் கரெக்டு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் சைடு காமிச்சான். ஸோ ஏஜே விழுந்து சிரிச்சிட்ருக்கான். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அந்த பிள்ளைகிட்ட இதெல்லாம் செல்லுபடியாகாதுன்னு. கேட்டியா? அவனே ஏதோ உதார் விட்ட, மூடிக்கிட்டு வருவேன், சுருகிட்டு வருவேன்னு, கடைசி பொத்திட்டு தானே வந்துருக்க.
ஆனால் மச்சான் டே நான் தான் அப்போவே சொன்னேன்ல மூடுறா டே மூடுன்னா அவன் தான் வீட்டில் கடுப்பேற்றுறானா நீ ஏற்றது என்ன சே அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்து சிரிக்குது ஓ டேய் போடா போ ஃபஸ்ட்டு கண்ணியை களி அப்புறம் என்னை கழுவி ஊற்றலாம் கழிஞ்சு காட்டுறேன்டா டேய் ஓ திட்ட கூட மனசு வரல அந்த மூஞ்ச பார்த்தா பேசாமல் இந்த இன்னசென்ட்டெல்லாம் எப்படி போகிறதுன்னே தெரில நம்ம ஸ்டைலே ட்ரை பண்ணிடலாமோ தூக்கி போட்டு பந்தாடி இருக்கணும் அதை விட்டு புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு நீ நல்லவனா மாதிரி ஏன்டா ஜெய்கே வந்ததையும் விட்டு போச்சு அவ்வளோதான் இனி 2 வாரம் சொல்லிட்டால எப்படி தான் கண்ட்ரோல் மாதிரியாக இருக்க போகிறேன்னு தெரில நடக்கிறது நடக்கட்டும் ஸோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு விட்டுடுறான் ஸோ இப்போ ஈவினிங் ஆகுது ஜங்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறான் பொண்டாட்டி என்னங்க இங்கே தான் உட்காந்துருக்கியா அம்மா துண்டு உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்தது கூட என் கண்ணுக்கு தெரில பேக் கொடுங்கங்க பொண்டாட்டி கோச்சிக்கிடாமல் ஒரு கப் காஃபி அது என்ன கோச்சிக்கிடாம நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் காஃபி போட்டு தரேன் ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு வரான் சரி நீங்களும் காஃபி போட்டு அப்படியே கையில் கொடுக்குறீங்க ஸோ அவன் பாட்டில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான் நீங்கள் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க ஏதாச்சும் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்கான் என்ன இவர் பாட்டுக்கு டிவி பார்த்துட்ருக்காரு சோ என்ன இப்பெல்லாம் இருக்க மாட்டாரே ஏதாச்சும் ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருப்பார் ஐயோ என்ன பண்ணுறது இப்போது என்ன கொரு நம்மளே பார்க்குறா என்னடி ரிமோட் வேணுமா நீ பார்க்கணுமா டிவி இந்தா இல்லை நீங்கள் பாருங்க பார்க்கலாம்ல இல்லை உனக்கு ஏதாவது இல்லைங்க நீங்கள் பாருங்க ஓகே ஷோ என்ன இவர் இப்படி இருக்காரு ஓ என்ன பண்ணலாம் ஏதாவது யோசிடி என்ன யோசிக்கலாம் ஐடியா இப்படி தான் பண்ண முடியும் வேறு வழி கிடையாது என்னங்க ரெடி பண்ணுறடி நம்ம படம் பார்க்கலாமா படமா ஆமாம் என்ன புதுசாக படம் இல்லை மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் ஏதாவது மூவி ஓ ஓகே பார்க்கலாமே ஆனால் படம்னா எனக்கு பாப்கார்ன் கோக்லாம் வேணுமே அவ்வளோதானே என்ன பண்ணுறேன் 10 மினிட்ஸ் எல்லாமே 10 மினிட்ஸ் தானா ஆமாங்க என்ன பண்ணுறேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாம் ஓகேவா சரிடி பொண்டாட்டி ஓகே பார்க்கலாம் இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் என்ன இல்லைங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதுவே எனக்கு ஓகேல ஷோர்ல அப்புறம் வச்சதுக்கப்புறம் குறை சொல்லக்கூடாது சச்சா நான் இதுக்கு குறை சொல்ல போகிறேன் அதில் பண்ண மாட்டேன் 10 நிமிஷம் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்குள்ளே போய் அப்பாடா எப்படியாச்சு ரொமான்டிக் மூவி தான் வைப்பார் அப்படியே எல்லாம் நடந்துடும் கண்டிப்பாக ரொமான்டிக் மூவி பார்த்தா கண்ணி என் பக்கம் திரும்பும் நானும் அவரை பார்ப்பேன் அப்புறம் பொறுமையாக என் கிட்ட வருவார் அப்போ நான் என்ன பண்ணுறது கம்மனு படுத்துக்கலாம் ரிக்கி சொன்னால எல்லாம் தன்னால் நடக்கும்னு சொல்லி தன்னால் நடந்துடும் கடவுளே சரி நீங்களும் பாப்கார்னு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க என்னங்க படம் வச்சுருக்கீங்க ஆமா பார்த்துடி பாப்கார்னு கொட்ட போகுது என்னங்க என்ன இது பார்த்தா தெரிலையாடி இப்போதான்டி இன்ட்ரோவே மரணமாக இருக்கா உட்காரு செம்மையாக இருக்கும் இந்த படத்தை 2 டைம்ஸ் பார்த்துருக்கேன் பட் பார்த்தாலும் பாரு இன்ட்ரெஸ்ட் தாங்கலை உட்காருடி என்னங்க என்ன மூவியாக பார்க்க போகிறோம் ஆமாண்டி இங்கே பார்க்குறீங்க பார்த்தா அவன் ஹாரர் மூவியை போட்டு வச்சுருக்கான் ஸோ அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கையெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே பார்த்துட்ருக்கான் நீங்கள் அவனை பார்த்துட்டு என்னங்க இதுவாக பார்க்க போகிறோம் ஆமாண்டி செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் அப்படியே ஜூஸ் எங்கே கூட நீங்கள் ஜங்க பார்த்துட்டே இருக்கீங்க அவன் உன்னை கண்டுக்கவே இல்லை அப்பப்போ கத்துறான் அவனா குதிக்கிறான் உங்களுக்கா ஏங்க பொண்டாட்டி வரப்போகுதுடி அமைதியாருடி என்னங்க இருடி வரப்போகுது இப்போ பாரு ஹீரோவுக்கு பின்னாடியே நிற்கும் அந்த மண்டே எனக்கு தெரியாது பாருடி எப்படி மேக்கப் போட்டிருக்கு பாவி நேற்று நல்லா ரொமான்டிக்காக என்கிட்ட கொஞ்சிட்டே வந்தான் இன்னைக்கு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கான் தெரியாதரமாக அந்த பிளானை போட்டுட்டேனோ ஷோ ஷையை விட்டுட்டு நானே இறங்கி வந்தா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கடுத்து ரொமான்டிக்காக பேசிட்டு கிட்ட வருவான்ல அப்போ இருக்கு ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாது எந்திரிச்சு போக வேண்டியதுதான் எங்கடி போகிற சங்கோக்
எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குங்க, நான் போகிறேன். நீங்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக வாங்க என்ன. என் மேலே கோலம் இல்லைல்ல? சேச்சே, அதெல்லாம் இல்லை. நீங்கள் கிளைமேக்ஸ் வரையும் பார்த்துட்டு பொறுமையாக வாங்க. பாப்கார்ன்லாம் என்ன இருக்குது பாருங்கள், சாப்பிடுங்க. ஓகேடி பொண்டாட்டி, நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் சொன்ன மாதிரியே ஃபைனல் வரைக்கும் பார்த்துட்டு தான் மேலே வரான். வாடி, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன்டி, செம்ம ஃபீலிங்கு. என்னடி தூங்காமல் உட்காந்துருக்க? என்ன பண்ணுறது? படமெல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சிச்சுடி. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், தேங்க்ஸ் டி. இருக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாராம். நீ என்ன தூங்கல என்ன? ஏன் இப்போ தூங்குனா என்ன, தூங்கலைன்னா என்ன? என்னாச்சு? நார்மலாக தானே கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, கத்திட்டோமோ? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தூக்கம் வரல அதான். எதுவும் நீ வைக்க சொன்ன மூவியை நான் எதுவும் வைக்கலையா என்ன? என்னடி, நீ தானே என்ன சூஸ் பண்ணிக்க சொன்ன? ஐயோ, இவர் இந்த படத்தை விட மாட்டார் போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, அப்போ தூங்கலாமா? தூங்கலாம். ஜங்குக்கு, அது நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். முன்னாடி பேசணும். என்ன பேசணும்? ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேணுமா? இல்லைங்க, அது வந்து நான் நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல. என்ன சொன்னேன்? டைம் கொடுக்கறது. ஆஹா ஜேகே, என்னடா ஒரு வாரம் ஒரு மாதம் ஆக போதா என்ன? இல்லை இந்த டாப்பிக்கை மாற்றுடாடே. அதான் சொல்லியாச்சுல, நீ படு, அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். எங்க இல்லைங்க, நான் பட்ரி எனக்கு தூக்கம் வருது என்ன, அதில் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும். அது பட்ரி, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குங்க பாரு, அதை பற்றிலாம் இப்போ பேச வேணாம். என்ன படுத்துட்டாரு? என்னங்க பட்ரி, இங்கே வா படு. சரி தூங்கு. என்னடி? அதை பற்றி அதான் 2 வாரம்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னம்மா? அவ்வளோக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேணான்னு சொன்னேன். அப்போனா எனக்கு ஓகே. ஸோ நீங்கள் இப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக் உங்கள் மேலே இருக்கான். ஓகே வாடி. ஓகேவா? ஓகே வாடி. இருங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. முரட்டுத்தனமாக பண்ணால் நான் அப்புறம் நோ சொல்லிடுவேன். நீ ஓகே சொன்னதே எனக்கு சத்தியமாக நம்ப முடியலடி. கனவுல இருக்கேனா? எங்க வலிக்குதுங்க, இதுக்கு கடிக்கிறீங்க? இல்லை கனவுல, நிஜம்தான். ஐயோ பொண்டாட்டி, உண்மையாடி? நீதானா? வேண்டாங்க. உனக்கு ஓகேவா? சொல்றி. பொண்டாட்டி ஓகேவாடி? ஓகேவா? ஓகே, ஆனால் பொறுமையாக பண்ணணும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஐயோ பொண்டாட்டி, நான் கூட நினச்சேன்டி 2 வாரம் அலைய விடுவேன்னு சொல்லி. ஆனால் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் டி. இவ்வளோ அழகு. என்னங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. உன் மேலே அவ்வளோ போதடி, அதான் எப்படி காட்டுறதுன்னு தெரில. இதை கட்டிடலாமா? எனக்கு என்ன பண்ணுறீங்க? பொறுமையா செக்கி. எப்படி இருக்கு? ஐயோ, வெறும் ஜாக்கெட்டு, கீழே ஸ்கர்ட்டு, கொள்றடி அப்படி இருக்க. ஐயோ, என்ன ஹிப்பு இது? ஹிப்பாடி அப்படியே ஸ்வங்கின்னு வலிக்கிட்டு போகுது கை வச்சா. சிக்கி பொறுமையாக பிடிங்க, வலிக்குது. இது வலிக்காதுல்ல? வலிக்கவே வலிக்காதுடி பொண்டாட்டி. வலிச்சிச்சுன்னா நிப்பாட்டிடணும். நிப்பாட்டணுமா? ஐயோ, சரி சமாளிக்கலாம். நிப்பாட்டிடலாம், பிரச்சனை இல்லை. ரித்தி சொன்னா இதில் நீ எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல, அவரே பார்த்துப்பாருன்னு. என்னடி? அதான் எனக்கு எந்த ஒர்க்கும் இருக்காதுல்ல. ஷோ, அழகா கொள்றாளே, இவ்வளோ இன்னசென்ட்டா என் பொண்டாட்டி. கண்டிப்பாக இருக்காதுமா, ஆனால் போக போக உனக்கு ஏதாவது ஒர்க் கொடுப்பேன். அப்படியா? சின்னதாக கொடுங்க, பெருசாலாம் நான் கற்றுப்பேன் கண்டிப்பாக, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பொண்டாட்டி லவ் யூடி. இப்போ அப்படியே ஒரு 2 hours கழிச்சு 2 பேருமே பெட்டில் இருக்கீங்க. ஸோ வித்தவுட் ட்ரெஸ் நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அப்போவே சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன் வேணான்னு. எனக்கு வலிக்குது
ரொம்ப வலிக்குது. இனிமேல் நான் ஓகேவே சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க என்ன வலிக்காதுன்னு சொல்லி. பொன்னாடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே சரியாக போயிடும். போயிடுங்க. நீங்களே போய் சொல்லிட்டீங்க எந்த எந்த வலியும் இருக்காதுன்னு சொல்லி. அத்தனை டைம் சொன்னேன் போதும் ஜெக்கி நிறுத்திக்கோங்கன்னு. நீங்கள் கேட்கவே இல்லை. உங்களை பார்க்கவே அப்போ பயமாக இருந்துச்சு ஜங்குக்கா. என்ன கொஞ்ச நேரம் தான் வலிச்சிச்சு, அப்புறமா வலிச்சிச்சு, இப்போ வலிக்குது தெரியுமா? சரிடி நான் சொல்லலாம். லவ் யூடி. இதுக்கடுத்து கிடையவே கிடையாது. ஐயோ அப்பெல்லாம் கிடையாது. இதுக்கடுத்து தான் நிறையா நடக்கும். அப்புறம் பழகிரும்டி. அப்புறம் பாரு நீ ஏன் கேட்ப எப்போ ஜெகே பண்ணலான்னு. நான் அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இது நல்லாவே இல்லை. கருமம். என்ன கருமமா? எவ்வளோ வேலை காட்டியிருக்கேன், கருமங்கிற. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் பாருடி. டர்ட்டி. 2 பேருமே இப்போ டர்ட்டியாக தான் இருக்கும். ஜேகே என்னடி பொண்டாட்டி? என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்னடி இந்த கேள்வி? மயிராட்டம் கொஸ்டின் கேட்குறா. உன்னை பிடிக்காமையா அவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்? இல்லை, நான் எதுக்கு எடுத்தானே ஷை ஆகுறேன், அப்புறம் நோனோ சொல்கிறேன். அப்போ பிடிக்குமா? நோனோ சொன்னாலும் பிடிக்கும்டி, ஷையானாலும் பிடிக்கும்டி. லவ் யூ ஜேகே. ஹபாடி ஃபைனலி சொல்லிட்டாடா என் பொண்டாட்டி. இந்த வார்த்தையை அவனுக்கு இப்போ தான் சொல்லணும்னு தோணுச்சா? ஏன் இல்லை மாமாவுக்கு செகண்ட் ரவுண்ட் போகணும் போல இருக்கு. நான் தூங்கிட்டேன். சரி. லவ் யூ டூடி பொண்டாட்டி. தூங்கலாமா? சரி ஓகேடா, நம்ம இதோட இந்த எபிசோட ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ. பைடா.